அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் மேலும் ஒரு பெண் பலியாகி இருக்கிறார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் தற்போது பலியாகி இருக்கிறார். அசாமைச் சேர்ந்த அஞ்சிலா சுரின் என்ற இளம்பெண் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது 9 உயர்ந்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். இப்போது தற்போது உயிரிழந்திருக்கும் அந்த பெண்ணின் விவரங்கள் என்ன? மேலும் எவ்வளவு பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள்? அது தொடர்பான தகவல்களை சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் இயங்கி வரக்கூடிய இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிவு என்பது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்டது. இந்த வாயு கசிவால வடமாநில தொழிலாளர்கள் 70க்கும் மேற்பட்டோர் பாதிப்பை சந்தித்திருந்த நிலையில தொடர்ந்து மருத்துவமனைகள்ல சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையை பெற்று வராங்க. இதுல தொடர்ச்சியாக தினசரி பார்த்தோம் என்றால் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் இன்று காலையில சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த 24 வயதான வட மாநில பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அமோனியா வாயு கசிவு விபத்தால உயிரிழந்தோர் எண்ணிக்கை என்பது 9 இதன் மூலமாக உயர்ந்திருக்கிறது. நேற்று இரவு 7 மணி நிலவரப்படி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 பதிவாகி இருந்தது. சுகாதாரத்துறையின் தரப்புல அதிகாரப்பூர்வமாக அந்த கருத்து என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 26 வயது பெண் அஞ்சிலா சுரின் என்ற பெயர் கொண்ட பெண் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறாங்க. இதுவரை உயிரிழந்தவர்கள்ல 7 பேர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இருவரும் என 9 பேர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல 4 பேர், அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இன்று ஏற்பட்ட உயிரிழப்போடு சேர்த்து 2 பேர், அரசு ஸ்டான்லி மருத்துவமனைகள்ல 3 பேர் என மொத்தமாக 9 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த நிலையில மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டோம் என்றால் தனியார் வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 27 பேரும், தனியார் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 18 பேரும், அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில 12 பேரும், அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில 11 பேரும் என மொத்தமாக 68க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாக அறிய முடிகிறது. இது ஒரு புறம் இருக்க, டிஸ்சார்ஜ் செய்யப்படுபவர்கள் விவரமும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. நேற்று 2 டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை அதிகாலை நிலவரப்படி அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த பழவேற்காட்டை சேர்ந்த ஆனந்தி வயது 47, லட்சுமி வயது 38, கல்பனா வயது 40 ஆகிய 3 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த மட்டில் தொடர்ச்சியா தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெறுபவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாகவே இருந்து வருகிறது. அவர்களுடைய உடல்நிலை என்பது தொடர்ந்து கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய சிகிச்சைகளை மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்லூரி நிர்வாகத்தின் தரப்புல தொடர்ச்சியா வழங்கப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த அமோனியா வாயு கசிவு விவகாரத்தை பொறுத்த மட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் பெருமளவுல அமோனியா வாயுவை நுகர்ந்ததே இந்த உயிரிழப்பு மற்றும் இது போன்ற தொடர் சிகிச்சைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. பலருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நுரையீரல்ல நீர் கோர்க்கப்பட்டு தொடர்ந்து மூச்சு விடுவதிலும் சிரமம் ஏற்பட்டு மயக்கமடைந்த நிலையில தான் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்து உயிருக்காக போராடி வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கான சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.